கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிதாமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. நான் மதுரை பட்டணத்தில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த அதிகாலை நேரத்திலே ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அதிகாலை நேரத்திலே எலிசா செய்த ஒரு அற்புதத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எலியாவோடு உடன் வேலை ஊழியக்காரனாக இருந்தவன் தான் இந்த எலிசா. எலிசா இரட்டிப்பான வரத்தை எலியாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டான். இந்த எலிசா 2 மடங்கு எலியா செய்த அற்புதத்தை காட்டிலும் 2 மடங்கு செய்திருக்கிறான். அது வேதத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அற்புதம் தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 2 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு சிறி எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அன்பானுள்ளே, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். சோதரிக்கிறோம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வழி என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்போது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இது ஒரு மிராக்கிள். அன்பானவர்களே, குறைவு, கடன், இது ஒரு சாபம். இந்த சாபம், இந்த தரித்திரம், நீங்க தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு இதே நிலையிலே புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்திலே இருந்தார். தேவை 5000 புருஷர்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்த்து திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்தில் இருந்தது 5 அப்பம் 2 ஒரு சிறு பையனிடத்தில் இருந்து 5 அப்பம் 2 மீன்கள் இருந்தது.
சீசர்கள் ஆண்டவரே இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதைத்தான் இங்கே எலிசாவும் கேட்கிறார். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்றார். அங்கே வனாந்தரத்திலே கிட்டத்தட்ட திரளான ஜன 5000 புருஷர்களும் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து 3 நாட்களாய் சுவிசேஷத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். 3 நாளாய் தாக விருப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அங்கே அவர்களிடத்திலிருந்து ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. இங்கே எலிசாவும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். அங்கே இயேசுவும், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று கேட்கிறார். அங்கே ஒரு சிறு பையனுக்கு 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அன்பாளே, அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் பழுகி பெருக செய்து அங்கே ஒரு அற்புதத்தை இயேசு செய்தார். இங்கே ஒரு குடம் எண்ணெயை நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளிடத்தில் உள்ளே நின்ற கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்தை நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வெளியிட்டார். இதெல்லாம் அற்புதங்கள். அன்பாளே, இந்த தீர்க்கதரிசி எலியா, அங்கே இயேசு, பரம தீர்க்கதரிசி இயேசு, இவர்கள் எல்லாம் இந்த அற்புதங்களை எப்படி நடத்தினார்கள்? இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? அற்புதம் நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அற்புதங்களை எப்படி செய்தார்? அன்பாளே, பாவத்துக்கு ஒரு பரிகாரம், சாபத்துக்கு ஒரு பரிகாரம், குறைவுக்கு ஒரு பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு. இயேசு என்றால் அவர் ஜீவனாயிருக்கிறார், பழுதற்ற பலியாயிருக்கிறார். பழுதற்ற பலி செலுத்துகிற இடத்திலே அங்கே பாவமும் சாபமும் நீங்கி அந்த இடத்திலே குறைவு நிறைவாகிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இது எலிசா தீர்க்கதரிசிக்கு நன்றாக தெரிந்திருந்தது. எலியா தீர்க்கதரிசிக்கு நன்றாக தெரிந்தது. ஒரு இடத்தில் குறைவு இருக்கிறது, ஒரு இடத்துல தாய்ச்சி இருக்கிறது, ஒரு இடத்துல கடன் தொல்லை இருக்கிறது. இதெல்லாம் சாபங்கள், ஆதாம் ஏவாள் வழியாய் வந்த சாபங்கள். இந்த சாபத்தை போக்க இயேசு கிறிஸ்து சரீரம், அவருடைய பழுதற்ற பலி, சர்வாங்க தகன பலி ரெடியாய் இருக்கிறது என்கிற ஒரு வெளிப்பாடு இங்கே எலிசாவுக்கு இருந்தது. இங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவருக்கு மனைவியாயிருந்த ஒரு சிறி எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். கடன் கொடுத்தவன் அடிமையாக்கத்தான் வருவான். இப்ப இந்த கடனை தீர்க்க அவளுக்கு நிர்வாகம் இல்லை. ஆனால் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அன்பாளே, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இயேசு அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணி அப்பங்களை பிட்டு கொடுங்கள் என்று சொன்னார். அந்த அப்பங்கள் பலுகி பெருகிவிட்டது. அன்பார்களே, தோத்திரம் என்றால் பரிகாரம். வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணாத தோத்திர பலி. அந்த தோத்திரம் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். தோத்திரனா பாவத்துக்கு பரிகார பலிதான் தோத்திர பலி. அந்த 5 அப்போ 2 பேர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாத்தில் வீற்றிருக்கிற அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி தோத்திரம் பண்ணார். அந்த 5 அப்போ 2 மீனை கையில வச்சுட்டு. அல்லேலூயா. தோத்திரம்னா என்னங்க? தோத்திரம்னா என்ன? இயேசு தாங்க தோத்திர பலி. கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள் தான் அது. பாவ நிவர்த்தி பொருள்.
இயேசு கிறிஸ்து சரீரம், அவரே ஜீவ அப்பமா இருக்கிறார். இயேசு யாரையா இருக்கிறாரு? ஜீவ அப்பமா இருக்கிறாரு, ஜீவ சரீரமா இருக்கிறாரு, ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு. அந்த ஜீவ வார்த்தைக்குள்ள உலகம் முழுது அப்பத்தை கொடுக்கலாம். 800 கோடி பேருக்கு அப்பத்தை கொடுக்குது. உலகத்தை போஷிக்கிறது யாருங்க? தேவனாகிய கர்த்தர் தான் மழையை உண்டாக்கி, விளைச்சலை உண்டாக்கி, எல்லா அப்பத்தையும் கோதுமையை உண்டாக்கி, உலகத்தையே அப்பத்தை கொடுக்கிற வானத்தையும் உண்டாக்கின தேவதான். அந்த ஜீவ அப்பம், அந்த ஜீவ சரீரம் இயேசு. அவர் அந்த 5 அப்பம் 2 மீன் கையில் 5000 பேருக்கு போஷிக்கணும். கையில் இருக்குது 5 அப்பம் 2 மீன். அதை எடுத்து தோத்திரம் பண்ணார். தோத்திரம்னா என்னது? அங்கே பாவ சாபம் குறைவு நீங்க அங்கே நிறைவு உண்டாக வேண்டும். நீங்களும் தான் தோத்திரம் பண்றோம், நம்மளும் தான் தோத்திரம் பண்றோம். ஆனா இயேசு பண்ண தோத்திரத்துக்கும் நம்ம பண்ற தோத்திரம் விவரம் வேற, நிறைய விவரம் இருக்குதுங்க. தோத்திரம்னா ஜீவன் அர்த்தம், ஜீவ சரீரம் ஜீவன் அர்த்தம். அதுல ஜீவ சரீரத்துல இயேசு சொல்ற நானே ஜீவப்பம். அந்த ஜீவப்பமாகிய அந்த ஜீவ சரீரம் ஜீவனத்தை பிதாவாகிய தேவனை நோக்கி சுகந்த பலியாக, தோத்திர பலியாக, பிதாவே உமக்கு தோத்திரம் சொன்னாரு. அப்புறம் தோத்திரத்தை வேற யாருக்கு போடணும்? முழு உலகத்துக்கும் போடணும். ஒரு குறைவு நிறைவாகணும், ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கணும். அந்த தீர்க்கதரிசி வேற, அத்தனை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், இவர்களுடைய வேலை எல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நிறைவை, இயேசுதான் நிறைவானவர். நிறைவானது வரும், குறைவானது ஓய்ந்து போகும். சொல்லிக்குதான் இல்லையா வேதம்? அப்ப நிறைவு இயேசு. அந்த இயேசு ஜீவனுள்ளவர், பழுதற்றவர். அவர் பரலோக ராஜ்யமாய் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், எல்லாம் உம்முடைய. அதுதான் பரிசுத்தமானது. அதான் தூய பலி, தோத்திர பலி, சர்வாக தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. அந்த தோத்திர பலியில நிறைவு இருக்குது. 5000 பேருக்கு போஷிக்கக்கூடிய ஜீவ அப்பம் இருக்கிறது. அத வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் சொல்றாரு. அல்லேலூயா. முழு உலகத்துக்கும் தோத்திரம் தான். இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். 5 அப்பம் 2 மீன் பழுகத்தான் வேணும், பெருகத்தான் வேணும். அதே பிரின்சிபல் தான் இங்கேயே எலிசா செய்யறார். அல்லேலூயா. எலிசான்னா என்னங்க? தீர்க்கதரிசி என்னங்க? பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணி வைக்கிறான். அவன் தான் தீர்க்கதரிசி. பிரச்சனை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏசு கிறிஸ்து ஏற்று புதிய ஏற்பாட்டில் நீ தான் எலிசா. எலிசாங்க அப்பத்தின் திராட்சை சம்மானம் பண்ணி இருக்கிறியா? திருவிருந்துல பங்கு, ஞானஸ்தானத்துக்கு அபிஷேகம், பரிசுத்தான் அபிஷேகம். அது பரிசுத்தாவிக்குள்ள எல்லாம் நிறைவு இருக்குது. அந்த பரிசுத்தாவி தான் எண்ணெய். அந்த எண்ணெய் ஆகிய பரிசுத்தாவிக்குள்ள தேவி நீதி டு உயிர்த்தெழுதல் எல்லாமே ஐஸ்வர்யம் இருக்குங்க. பரிசுத்தாவி ஐஸ்வர்ய சம்பன்னர், இயேசு ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். அந்த இயேசு உள்ளத்துல வச்சுக்கிட்டே கடன் தொல்லையில வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்காத. எலிசா தீர்க்கதரிசி அதை விவரமா சொல்ற மாதிரி. பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாக்கா அந்த எண்ணெய் பழுகிட்டே பெருகிட்டே இருக்கும். சும்மா ஏதோ பாத்திரத்தை எண்ணெய் ஊத்து, அது நிறைய போச்சு. அங்க பாவ பரிகாரத்தை வேலை செய்யறாங்க. எலிசா செஞ்சாதான் அங்க அற்புதம் நடக்கும். எதையுமே செய்யாம அம்மா எல்லா பாத்திரத்துக்கு கொண்டு வா ஊத்துனா நடக்கிற காரியமா அது? அவன் மேல இருக்கிற சாபம் பாவத்துக்கு பரிகாரம். பழுதற்றபடி பழைய ஏற்பாட்டுல ஆசாரிகள் வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணுவார்கள். தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அந்த ஒரு கொடை எண்ணெயை வச்சுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு பண்ணார். தோத்திரம்னாக்கா பரிகாரம்னு அர்த்தம். தோத்திரம், துதி, ஆராதனை, ஜபம், இதெல்லாம் என்னங்க? பரிகாரத்தை பிதாவாகிய தேவனுக்கு, தேவி நீதி டு உயிர்த்தெழுதல, பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன, இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன்ல எண்ணெய் குடமா இருக்குது. அதை இவ பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தை சொல்லணும். இவ எந்த காலத்துல வாய்ந்தா? எலிசா காலத்துல. நீ 2019 இருக்கிற. இவ பேரு சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் 2 வரைக்கும் ஜீவ பலி செலுத்தினாதான் மிராக்கிள் நடக்கும். என்ன குடமா நிரம்பிக்கிட்டே போகும். என்ன தாமஸ் இதெல்லாம் இப்படி சொல்ற? நடக்கிற காரியமா? நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பிராக்டிஸ் பண்ண பிரின்சிபல், காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். இப்படித்தான் தேவன் செயல்படுவார்.
எந்த ஒரு மிராக்கிளும் நடக்கணும்னாக்கா நீ பாவத்துக்கு பரிகாரம், அந்த பாவ பரிகாரம் இயேசு கிறிஸ்து ஜீவன், ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். யூடியூப்ல போய் தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை நான் ஏராளம் பதிவு செய்திருக்கேன். 100% ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். அந்த ஜீவன், ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை, அது நிறைவானது, அது பழுதற்றது, அது ஜீவன் உள்ளது, அது இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமானது. அதை என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு நான் சுகந்த வாசனையாய் கொடுக்க வேண்டும். பாவம் பரிகரிக்கப்படும், சாபம் அங்கே நீங்கும். ஒரு குடம் எண்ணெய் பழுகி பெருகி நிரம்பி வழியும். 5 2 மீன் பழுகி பெருகி நிரம்பி வரும். இயேசு பாவ பரிகாரி, இயேசு சாப பரிகாரி, இயேசு தரித்திர பரிகாரி, இயேசு வியாதிக்கு பரிகாரி, இயேசு கடன் தொல்லைக்கு பரிகாரி. அந்த கடன் தொல்லைக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொள்ளி எவ்வளவாய் உலகத்துக்கே அன்பு கொண்டாரு. அந்த இயேசு வெற்றி இயேசு கிடையாது. அந்த இயேசுக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம். ஜீவன் என்றால் ஐஸ்வர்ய சம்மன்னம் அங்க இருக்குது, சம்மன்னர். அதை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு இரவும் பகலும் நீ சுகந்த வாசனையா கொடுக்கணும். அதுக்கப்புறம் முழு உலகத்துக்குள்ள என்னுடைய பாவம் பிதாவாகிய தேவனையும் முழு உலகத்தையும் பாதித்து. ஆதாமின் பாவம், நான் ஆதாமின் மகன். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே அங்கதான் குறைவு, அங்கதான் கடன் தொல்லை, அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிசாசிங்கிறிய, அங்கதான் பிள்ளையை அடிமை கொள்றும்படி சூழ்நிலை பிசாசு அடிமை கொள்ள வரான். இங்கே தேர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனால் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். கடன் கொடுத்து அடிமையாக்க வரானா ஊழியக்காரனுடைய பிள்ளை, 2 மகன். நிலைமை பாரு எப்படிங்க. இந்த ஊழியக்காரனுக்கு என்ன, கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னு சொல்ல, ஆனா கடன்காரனா இருந்துக்கிறான். எப்படி கடன் போட்டான்னு தெரியல. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் கடன்காரனா இருக்கலாமா? சரியா நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து தேவனை அறிகிற அறிவில் வரும். தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவின் ஜீவன் பழுதற்ற பலியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் செலுத்தினா ஆண்டு உன கடன் தொழில் வைக்க மாட்டார், உன்னை ஐஸ்வர்யவானா தான் வைப்பார். அல்லேலூயா. ஏன் கடன் வருகிறது? கடன் ஒரு சாபம். ஆபிரகாமுக்கு கடன் இருந்ததா, ஈசாக்கு கடன் இருந்தா, யாக்கோபுக்கு கடன் இருந்ததா? அவங்களாம் பழுதற்ற பலியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு செலுத்திட்டு இருந்தாங்க, ஐஸ்வர்ய சம்மன்றலா இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பழுதற்ற பலி யாருங்க? இயேசு. ஜீவ பலி, தோத்திர பலி, ஆராதனை பலி, துதி பலி, ஜெப பலி. ஜெபம் மும்முடைய நாமம், மும்முடைய ராஜ்யம், மும்முடைய சித்தம். பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு, தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் தேவன் தனக்கு உலகத்துக்கு. மத்தியஸ்தர்னாகா சிலுவையில பரன் பிறன். பரன்னா பரலோகம், பிறன்னா முழு உலகம். பிதாவின் எடுத்த அன்பு, அதுக்கப்புறம் பிறன் எடுத்த அன்பு. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இயேசு ஜீவ சர்தம், ஜீவரத்தம், தேவ நீதித்து உயிர்த்ததில் கொடுக்கும் போது அங்கே ஒரு குடம் எண்ணெய் எல்லா பாத்திரத்தில் நிரம்பி வழிகிற அளவுக்கு அங்கே அற்புதம் நடந்தது. செய்து பார், நானும் செய்து பார்க்கிறேன். காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். மிராக்கிள் நடக்கிறதுக்கு இதுதாங்க வழி. அற்புத ஊழியர்களை செய்ய இந்த பிரின்சிபலை நீங்க கை கொள்ளணும். ஏதோ கண்மூடித்தனமா வந்தாரு, அற்புதம் செஞ்சாரு, போனாரு, வந்தாரு, இதெல்லாம் கிடையாதுங்க. இயேசு இந்த அடிப்படையில் தான் அற்புதம் செய்தார். கானாவூர் கன்னியாலத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவு போட்டா அந்த கல்யாண வீட்டை வாய்நாளெல்லாம் சபிப்பாங்களாம். ஆனா அந்த கல்யாண வீட்டுல இயேசு வந்திருந்தாராம். இயேசு யாரு? இயேசுனா பாவத்தை பரிகரிக்கிறவர், சாபத்தை பரிகரிக்கிறவர். அந்த பரிகாரத்தை எப்படி தன் ஜீவனையே கொடுத்துதான் அந்த சாபத்தை பரிகரிக்க முடியும், அந்த பாவத்தை அந்த குறைவை நிறைவாக்க முடியும். அதுக்கு அவருடைய ஜீவனையே கொடுக்க வேண்டும். அதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். பேஸ்புக்ல போய் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை படிகள். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த கல்யாணம், கானாவூர் கல்யாணம், அந்த மாப்பிள்ளை பேரை சொல்லி, அந்த மாப்பிள்ளை பொண்ணு பேர் சொல்லி இயேசு ஜீவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் மாட்டாரு. எங்க கச்சாடியில தண்ணி ஊத்தினா தண்ணி திராட்சரசம் ஆயிடுச்சு. பாவம் பரிகரிக்கப்பட்டா தண்ணி திராட்சரசமா மாறுங்க. அதாங்க மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதங்கள் சொல்லி எத்தனையோ செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். பேஸ்புக்ல ஏராளம் செய்தி கொடுத்திருக்கிறேன். எல்லாம் செய்தி போய் வாசித்து பாருங்க.
அற்புத அடையாள ஊழியங்கள் செய்ய வேண்டுமா? பாவத்தை பரிகரிக்க தெரிந்து அந்த பாவத்தை பரிகரிக்கா எல்லோரும் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி ஷாகவே ஷாவா. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனுஷன் மெராக்கல் செய்ய முடியாது, அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியாது. எங்க தலைமை போதகர் அடிக்கடி சொல்வார், அசாதாரணமான காரியத்தை செய்வார். கண்டிப்பா அசாதாரணமானது இது. ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவ மார்க்கம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், பரலோக ராஜ்யம் தான் அசாதாரணமானது. பரமண்டலில் இருக்க பிதாவே உம்முடைய நாமம், அந்த உம்முடைய நாமத்துல கோடா கூடி சகல ஐஸ்வர்யம் அதுக்கு இருக்குது. என்னையும் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து நாம புதைந்த அதை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாச்சா கொடுக்கணும். 2வது ஆதாம் 2 முழு உலகத்தும் கொடுக்கணும். எல்லை தாண்டணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்து ஜீவனையும் ஜீவ ஐஸ்வர்யத்தையும் ஜீவ சரீரத்தை ஜீவ இயேசு சாமனாவை கொடுக்கும்போது மிராக்கிள் நடந்து தான் ஆக வேண்டும். இயேசு இப்படித்தான் அற்புதங்களை செய்தார். இந்த இயேசு செய்த அந்த மாதிரியை பழைய ஏற்பாட்டிலே எலியா ஃபாலோ பண்ணா, அப்புறம் எலிஷா ஃபாலோ பண்றான். தீர்க்கதரிசினாக்கா நிவர்த்தி பண்றவங்க. தீர்க்கதரிசி வந்து பிரச்சனை தேரணும். பிரச்சனை தேரணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா இருந்தா உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தேரணும். எல்லா பிரச்சனையும் பாவ பிரச்சனை, சாப பிரச்சனை, தரித்திர பிரச்சனை, வியாதி பிரச்சனை, ஆதாம் வழியா வர பிரச்சனை. ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிடிச்சிட்டு தான் அதனால குறைவு, அதனால கடன் தொல்லை, அதனால வியாபாரம் சரியா இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சரீரத்துல வியாதி எல்லாமே இருக்கும். நல்ல கனியை புஷிக்குனாலே சாகவே சாவாய். பணம் கோடி கோடியா இருந்தாலும் பிரச்சனை உள்ளவனா இருக்கான், வியாதி பிச்சவனா தான் இருக்கிறான். பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அப்போ பிந்தின ஆதாம், கடைசி ஆதாம் இயேசு, அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை போதிக்க வேணும். கிறிஸ்துவ பாதிரியா போதகர்மார்கள், அப்போ சில தீர்க்க சுவிசேஷ போதகர், மேய்ப்பர்கள் இயேசு ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள். நான் 100% ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். பேசுகிற துளசிராமன் தாமஸ் என்று சச்சித் ஏராளம் செய்தீர்கள். கடைசி நாளில் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் ஜீவ மார்க்கத்தை போதிக்க வேண்டும். இயேசு ஜீவ மார்க்கத்தை போதித்தார். அவரே ஜீவனாயிருந்தார். அந்த ஜீவன் தான் பாவத்தை பரிகரிக்கும், சாபத்தை பரிகரிக்கும், தரித்திரத்தை பரிகரிக்கும். அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த எலிசா அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்து வைத்திருந்தார். ஜீவசர் பைதற்ற பலியை அவர் தெரிந்து வைத்திருந்தான். எலியா பிரச்சனை வந்த நேரத்தில் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க அவன் என்ன செய்தான் தெரியுமா? இடிந்து கிடந்த பலி பீடத்தை செப்பனிட்டு ஒரு பைதற்ற காளையை தேவனுக்கு செலுத்தினான். என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை பட்சித்தது. கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்க தீர்க்கதரிசிங்க. புதிய ஏற்பாட்டில் ஊழியத்துக்கு வர நீங்கெல்லாம் தெரிஞ்சு வைத்து இருக்கலாம். ஊழியத்துக்கு வட்டா மட்டும் போதாது. பைபிளை தூக்கிட்டு தடியத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி பைபிள் ஏத்தவெல்லாம் ஊழியக்காரன் எப்படி சொல்லு. பாவ நிவர்த்தி செய்ய தெரியுமா? பாவ பரிகாரம். இயேசு ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தெரியுமா? இயேசு ஒரு ஜீவ மார்க்கத்தை போதிக்க வந்தார் தெரியுமா? ஜோயே ஜீவன், தேவன் ஜீவன் உள்ளவர் என்கிற வெளிப்பாடு இருக்குதா? அந்த ஜீவன் இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. அந்த தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு ஆவியின்படி எத்தின்படி வாய்நாளெல்லாம் கொடுக்கணும்னு தெரியுமா? அந்த ஜீவன் விலை மதிப்பே இல்லாதது, விலை போட முடியாது, வானத்தை பூமி எல்லை கொள்ளாதது. அந்த இயேசு ரத்தத்தை ஏன் பேர் சொல்லி என் மனைவி பிள்ளைகள் அந்த தேவநீதி உயிர்த்ததில் இருக்குது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். தேவநீதியிலிருந்து இயேசு சாமட வாக்கு தத்தலாம், ஆதி அவள் வெளிப்பது எல்லா வாக்கு தத்தங்களும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. தேவடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது, தேவடைய மகிமை இருக்குது, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் இருக்குது, வரங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது, மகிமை கனம் புகழ்ச்சிக்கு எல்லாமே இருக்குது அந்த இயேசு ஜீவனுக்குள்ள. அதை ஏன் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவு இருக்கா? கண்டிப்பா அற்புதம் நடக்குங்க. நடந்துதாங்க. அவனை நிமிஷத்தோறும் வாய்நாள் முழுக்க நீ பைதொற்ற பலியை, இயேசு ஜீவன் தான் பைதொற்ற பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண, பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண பலி, வியாதி நிவாரண பலி, மரண நிவாரண பலி, ஜீவ பலி, எல்லாம் பாவட்டும் மரணத்துக்கு பிரச்சனையே இயேசு ஜீவன் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் தான். அந்த பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் ஆவியின்படி ஏற்றின்படி செலுத்திட்டேனாக்கா அங்கே அற்புதங்கள் நடக்கும். தேவதூதன் அங்க வருவான், பரிசுத்தாவியானவர் அங்க வருவார். எவ்வளவு இருக்கு விஷயம். அப்போ எலிஷாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்றாள். வேறொன்றும் இல்லையா? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குதா? கடை, ஏகப்பட்ட கடை.
கடன் தொல்லை ஒரு சாபங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வேதத்துல எல்லா வேத சம்பவங்களுக்கு யாரை மாதிரியா பார்க்கணும்? ஆதியாவில் வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குது. எல்லா சம்பவங்களுக்கும் மூல 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 மாதிரியான இயேசுதான். அல்லேலூயா. இயேசுதான் நீங்க மாதிரியா பார்க்கணும். பெரிய ஊழியக்காரர், உலகத்தையே கலக்கிற ஊழியக்காரர், அவரை கூட நீங்க பார்க்க தேவையில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட பார்க்க தேவையில்லை. பவுல், யாரையும் பார்க்க தேவையில்லை. இயேசுவை பாருங்க. நல்ல சூப்பரான தெளிவான திருப்தியான ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். அன்பாவிலே, இயேசு சிலுவையிலே கடன் தொல்லையை ஏற்றுக்கொண்டார். இயேசு சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எங்க கலாத்தியர் 3:14 கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சாபம்னா கடன் தொல்லை. கடன் தொல்லை சாபத்தை ஏத்துக்கிட்டாரு இல்லையா? அது விதவை போல மாறிட்டாரு. விதவை கடன்காரி ஆயிட்டா. பிள்ளைகள் அடிமை கொள்ள வேணாங்க, கடன்காரங்க. திரு முழிக்கிறா, என்ன பண்றது தெரியல, திகைக்கிறா. திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி 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 ஐயா, ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்யூ. அப்போ யாரோ லைவ்ல பாக்குறாங்க, கர்த்தாவே உங்களுக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்போ அந்த அந்த கடன்காரி கடன் தொல்லையில திகைச்சு போனா. திகையாதே, கலங்காதே, பயப்படாது. ஒரு அருமையான வார்த்தைங்க அது பைபிள்லயே. பயப்படாதியா, ஜீவ பலி இருக்கு ரெடியா. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் சரி, மரணமே இருந்தாலும் சரி, மரணத்தை பரிகரிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவன் ரெடியா இருக்குது. அதுக்குதான் தீவிரமா இயேசு கிறிஸ்து ஜீவனை, அளவற்ற அன்பு, அந்த இயேசு ஜீவன், அன்பு ஜீவனை பரிவு பாவம் மன்னிப்பிட்டு நித்திய ஜீவனை பிதாவாகி தேவன் முழு உலகத்துக்கு ஊத்தணும். அப்போ இயேசு கடன் தொல்லை ஏற்று, உன் கடன் இல்லைங்க, முழு உலகத்துல இருக்கிற கடன் தொல்லை ஏற்றுக்கிட்டாரு. ஏன் கடன் தொல்லை? உன் கடன் தொல்லை. உலகத்துல கோடிக்கணக்கான தேசத்தின் கடன் தொல்லை, கோடால் கோடி கடன் தொல்லை இருக்குதுங்க. அவ்வளவு பாவம்னாவே கடன் தான். பாவ கடன், சாப கடன், தரித்திர கடன், வியாதி கடன், எல்லா கடன் இருக்குது. எல்லா கடன் தொல்லை இயேசு சிலுவையிலே சுமந்தாரா இல்லையா? உன்னை போல என்ன போல நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். 2 Corinthians 5:21 நாம் தேவனுடைய நீதியாகும். தேவனுடைய நீதி உனக்கு ஒன்னு அற்புதம் நடந்துடும். நீ தேவ நீதிமானதான் உனக்கு அற்புதம் நடக்கணும். தேவ நீதி அகாபி அன்பு ஜீவமா இருக்கனா மாறினாக்கா மெராக்கிள் உனக்கு நடந்துடும். இங்க கலாத்தியர்ல 3:16 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து சாபமானார். இந்த விதவை போல கடன் தொல்லை இயேசு வந்துச்சா இல்லையா? ஃபேக்டா இல்லையா? மேஜிக்கா செய்தாரு. ஊர்பட்ட கடங்க இயேசு அட்ட தரித்திரம். இப்போ அவர் கடனை தேர்க்கணும். இந்த விதவை மாதிரி யாரை தேடி போவார்? இயேசு இப்போ கடன் சாபமாயிட்டார். பாவத்தின் சம்பளம். அப்படி பாருங்க, இயேசுவை பாருங்க, கடன் தொல்லை வந்து தலைமையில கை வச்சு கவலைப்படலைங்க. உடனே தீவிரமா வேலை செய்தார். ஜீவனத்தை கைவிட்ட பிதாவுக்கு காட்டி முழு உலக குத்தாரா இல்லையா? அந்த ஜீவசத்தை கூடாக்கூடிய ஐஸ்வர்யம், எல்லை இல்லாத ஐஸ்வர்யம் இருக்குதுங்க. இருக்கு. அதை உனக்கு எனக்கு பிதாவாக இலவசமாக குத்தாரு. அதாங்க மிராக்கிள். கைவிட்ட பிதா வானத்தாண்டாது 5 அப்பம் 2 மீன் எல்லாம் குறைவு தேவையோ 5000 பேருக்கு போச்சு. எவ்வளவு ஆயிரக்கணக்கான அப்பம் தேவை, கையில் இருக்குது 5 அப்பம். வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணார். இங்க சிலுவையில 5 அப்பமும் இல்ல, கையில காசும் இல்ல, ஒண்ணு இல்ல, எல்லாம் ஓட்டகைய சாப பாவம் மாறினா தரித்திரம். சிலுவையில ஆனாரா? சாபமானாரா? இப்ப இயேசு தலைமையில கை வீசி கவலைப்பட்டாரா? பாவத்தை பரிகாரம் செய்ய இயேசு தெரிந்து வைத்த நன்மை தீமறியத்தக்க அந்த பாவத்தை சாபத்தை இயேசு சுமந்து கொண்டு அவர் என்ன பண்ண சிலுவையில ஜீவரத்தம், அந்த ரத்தத்தில் கோடா கூடிய ஐஸ்வர்ய சம்மன், ஐஸ்வர்யம் எக்கச்சக்கமா கிடைக்குது ஜீவ ரத்தத்துல. அதை பிதாவாகி தேவனை கொடுத்தாரு, முழு உலகத்துக்கு கொடுத்தார். பாவம் டு மரணம் நீ 3ஆம் பாதாளத்தை, வேதாளத்தை, மரணத்தை ஜெயித்து, தரித்திரத்தை ஜெயித்து, ஐஸ்வர்யத்தை கட்டார். 3ஆம் வானத்துல சகல அதிகாரம் பெற்றார். இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் தீவிரமா சொல்லி சேஷன் சொல்லிட்டாங்க. இவங்க அந்த ஜீவ மார்க்கம் மருவி அப்புறம் நியாயபுரம் மாறி இப்ப என்ன போதிக்கிறாங்க யாருக்கும் என்னன்னே தெரியல. ஜீவ மார்க்கத்தை எல்லாரும் விட்டுட்டாங்க.
ஜீவசரம் ஜீவரத்தம் தேவ நீதி ஆதிகாரம் இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை. சரி, இப்போ இயேசு இங்க கடன் தொல்லை இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி மாதிரி கடன் தொல்லை ஏற்றுறாரு. கடன் தொல்லை சாபத்தில் இருக்கிறாரு. இப்போ இயேசு யாரை போய் கேட்பாரு? யாரை தேடி போ? பிதாவாகிய தேவன் தான் போய் தேடுவாரு. அங்க எங்க சீசருக்கு ஓடியே போட்டாருங்க. ஆண்டவரே எனக்கு கடன் தொல்லைக்கு நான் என்ன பண்ணட்டும்? அப்போ பிதாவாகிய தேவன் நேரம் முடியுது, சுருக்கமா முடிக்கிறேன் இந்த செய்தியை 2ஆம் பாகத்தை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அப்போ பிதாவாகிய தேவன் எலிஷா கேட்ட மாதிரி, எலிஷா அந்த விதவை கேட்ட மாதிரி, உன்னிடத்தில் என்ன இருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் கேட்ட மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசு பார்த்து கேட்கிறான்னு வச்சுக்கோ. இயேசுவே ஊர்பட்ட கடன், உலகளாவிய கடன் தொலைக்குது. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்றேன். இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். உன்னிடத்து என்ன இருக்குன்னார். அவர் சொல்றாரு, இயேசு அவர்கிட்ட என்னங்க இருந்துச்சு? சிலுவையில ஏதாவது இருந்துச்சா? தரித்திரமாரு. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? பாவத்துக்கான பரிகார ரத்தம், ஜீவ ரத்தம் அவர் கையில, ஜீவ சரீரம் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. அது ஒண்ணு போதுங்க. இருந்துச்சா இல்லையா? ரத்தம் இல்லாத போயிடுச்சு. இயேசு ரத்தம் இருந்துச்சு. பரிசுத்தாவி, அந்த எண்ணெய் ஆகிய பரிசுத்தாவி அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த பரிசுத்தாவி, அந்த ஜீவ சரீரம் உனக்குள்ளே இருக்குதுங்க. அவருடைய அப்பத்தின் திராட்சை பாரு. விசுவாசி, கடன் தொல்லை விசுவாசி தற்கொலை செஞ்சு செத்தாப்பா. கடன் தொல்லைன்னு ஒரு விஷயம் இயேசு ஏற்று சமீபத்தில் வருது இறந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். வேறு விசுவாசி தான். அந்த ஊழிக்காரன், சபைக்கு போற ஊழிக்காரன் பாருங்க, சொல்லி கொடுக்கணுங்க இதெல்லாம் விசுவாசிங்களுக்கு. இயேசு கடன் தொல்லை சாபத்தில் இருக்கிறார் கல்வாரி சிலுவையில. அப்போ பிதாவாகி தேவங்கிட்ட போறாரு. கடன் தொல்லை சாப்பிடுங்க இந்த விதவை மாதிரி எலிசாவை தேடி பார்ப்போம். பிதாவாகி தேவன் சொல்லு. நம்ம எலிசா சொல்ற மாதிரி எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பிதாவாகி தேவன் ஏன் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று சொன்னார். பிதாவாகி தேவன் உன்னிடத்தில் என்னப்பா இருக்குது? இயேசு சிலுவையில ரத்தம் தாங்க. இது என்ன ரத்தம்? அது ஜீவ ரத்தங்க. உலகத்தையே போஷிக்கிறது. பரிசுத்தாவி எண்ணெய் இருக்கு. அப்ப என்ன பண்ணு? அப்போ வீட்டுல என்ன இருக்குது? என்ன இருக்குது? அதற்கு அவன், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வேறொன்றும் இல்லை என்றால், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, அயல் வீட்டுக்காரங்கிட்டலாம் போனவா, வெறும் பாத்திரம் வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுக்கு உள்ளே கதவை விட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது ஒரு பக்கத்தில் வை. அப்போ பிதாவாகி தேவ இயேசு சொல்றாரு, கடனை ஏற்று, கடன் சாபத்தை ஏற்று அந்த இயேசு ரத்தத்தை, அந்த பரிசுத்த ஆவிய வெறும் பாத்திரங்கள், ஆதாம் 2 வெறும் பாத்திரம் தான். முழு எல்லா மணி வெறும் பாத்திரம். அந்த முழு உலகத்தின் பாத்திரங்கள்லாம் ஜனங்களுக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை செலுத்துன்றாரு. கைவிட்ட பிதா வானத்தை அண்ணாந்து பிதாவாகி இயேசு ஜீவன், அந்த இயேசு ரத்தத்தை செலுத்துன்றாரு. செலுத்தணுமா செலுத்தக்கூடாது? அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு அற்புதம் நடக்கணும்னு 20 வருஷமா ஜெயிச்சுங்கிறது. இயேசு ஜீவன் தேவனுக்கு தானே உலகத்துக்கு கொடுக்காது. எங்கிருந்து அற்புதம் நடக்குது? அற்புதம் நடக்காதுங்க. ஆனா இயேசு என்ன, உன்னிடத்து என்ன இருக்குதுங்க? ஜீவ ரத்தம் இருக்குது. அது கடைசி சொட்டு ரத்தம். வெறும் எல்லா அயல் வீட்டுக்காரது எல்லா வெறும் பாத்திரத்தை வாங்கி, எல்லா பாத்திரத்தையும் வாங்கி நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அப்போ பிதாவாகி தேவன் இயேசு கேட்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வெறும் பாத்திரங்கள். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு முழு உலகத்திலும் போய் அந்த ஜீவ ரத்தத்தை மத்திய ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி கொடு. கைவிட்ட பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஊத்தி ஜீவனை விட்டார். ஜீவ ரத்தத்தை குத்தாரா. அந்த ஜீவ ரத்தத்தில் கோடா கூடிய ஐஸ்வர்யம் இருக்கு. ஐஸ்வர்ய சம்பந்தம் இருக்குங்க. குத்தாரா இல்லையா? தரித்திரம் ஓஞ்சிச்சா இல்லையா? 3வது கடன் தொலைஞ்சா. 3ஆம் நாள் மரணத்தை, பாதாளத்தை, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயிச்சிச்சு. சகல ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு இந்த சுவிசேஷத்தை முழு உலகத்துக்கு போய் சொல்லிட்டாரு. அதுதாங்க சுவிசேஷம். அதாங்க பாவ நிவர்த்தி. வானத்தின் பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம். அந்த இயேசு கிறிஸ்து நாமம் தான் பாவத்தை பரிகரிக்கும், சாபத்தை பரிகரிக்கும், தரித்திரத்தை பரிகரிக்கும், கடன் தொல்லையை பரிகரிக்கும், வியாதியை பரிகரிக்கும், மரணத்தை பரிகரிக்கும், பாதாளத்தை பரிகரிக்கும். அந்த இயேசு ஜீவன். அவருடைய அப்பத்தின் திராட்சை சாப்பிட்டு இருக்கிறாய். நீ ஒரு எலிஷா தீர்க்கதரிசி, நீ ஒரு எலியா தீர்க்கதரிசி. பிரச்சனை பரிகரிக்கிறவன். பிரச்சனை கூட்டுறவன் கிடையாது. பிரச்சனை பரிகரிச்சு விடும். நீ போகிறீர்கள்லாம் பிரச்சனை பரிகலாம். எவ்வளவு பேருக்கும் பிரச்சனை பரிகரிக்கலாம். மோசே தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்க ஜீவனை கசப்பாக்குறாங்க. குடி தரித்திரத்தில் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க. பார்வோனு எகிப்தியர்கள் குடிமையா அங்க போய் பஸ் காட்டு தண்ணி நிலைக்கால தேவன் தர பஸ் காட்டுனா பைதொற்ற பலி. தேவன் தர சங்கம் பொண்ணோடு வெள்ளியோடு கூட வந்தாங்க. சிறையர் பின்னி போச்சு. காணாது. இதாங்க பாவ பரிகாரம். பஸ்காட், நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.
கர்த்தர் இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அன்பாளர்கள், இந்த அதிகாலை நேரத்திலே இந்த விலையேற பெற்ற சத்தியத்தை கேட்டீர்கள். தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலே தாங்குங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை பலுகி பெருக செய்வார். இது கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தை. என்னுடைய பேங்க் டீடைல்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவ பலியை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கு செலுத்துங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால தான் கடன் தொல்லை. நீ கோடி கோடியா பணம் வச்சுக்கலாம், கம்பெனி நடத்தலாம், அதை கூட பெரிய கம்பெனியா கடன் தொல்லை போனா. ஆனா உனக்கு இயேசு தேவை. பாவ பரிகாரி தேவை, சாப பரிகாரி தேவை. அவர்தான் இயேசு. அவர் ஜீவலோகம், ஜீவ மார்க்கம். நானே வடிவ சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான்.